பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலைஞனிய வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாராலுமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க திரைப்படம் தான் மெய்யழகன்னு சொல்லலாம். இந்த படம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியாக போகுது. இந்த மெய்யழகனுடைய இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்றாங்க. பிரேம்குமார் அவர்கள் ஒரு நேர்காணல் என்ன சொல்றாங்கன்னா, நான் விஸ்காம் தான் படித்தேன், டிஎஃப்எம் தான் படித்தேன், ஆனா இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் வச்சு நான் படம் எடுக்கிறது இல்லை. ஒரு நாவல் நான் எழுதுறேன், அந்த நாவல்ல இருந்து முக்கியமானதை மட்டும்தான் நான் படமா எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 96ன்ற ஒரு படத்தை நான் நாவலா தான் முதல்ல எழுதினேன். அதுல ஒரு முக்கியமான சின்ன சாப்டர் தான் இந்த 96 படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 96 நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சோகமான ஒரு எண்டிங்கா இருந்திருக்கும். அந்த திரைப்படம் ஒரு சோகத்தை கிரியேட் பண்ணியிருந்திருக்கும். ஆனா மெய்யழகன் திரைப்படம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல சூர்யா சார் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஒரு கல்லை தொண்டையில வச்சுட்டு முழுங்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சூர்யா சார் சொல்லிருப்பாங்க மேடையில. நடிகர் கார்த்திக் அவர்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் யூனிக்கானதுன்னு சொல்லலாம். அந்த வரிசையில மெய்யழகன் திரைப்படமும் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ரசிகர்கள் இந்த திரைப்படத்துக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைனா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே தெரியாத ஒருத்தர் அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இன்னொருத்தருக்கு ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும், இந்த அன்பு செய்யறோட ஃபீலிங் எப்படி இருக்கும், அதுதான் இந்த திரைப்படம்னு சொல்றாங்க. இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.